நேயர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்றீங்க. அதாவது ஒரு காஃபியை எடுக்க கைய நீட்டுறீங்கன்னு வைப்போம். ம் ஒரு சாதாரண ஆக்ஷன். ஆமா. அந்த முடிவ நீங்க உங்க கான்ஷியஸ் மைண்ட்ல, அதாவது முழு சுயநினைவோட தான் எடுத்தீங்கன்னு நினைப்பீங்க. கரெக்ட்டா? கண்டிப்பா. நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா லிபெட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு ரொம்ப ஃபேமஸான நியூரோ சயின்ஸ் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடியே உங்க மூளை அந்த ஆக்ஷனை ஆரம்பிச்சிடுது. வாவ் 10 செகண்ட் முன்னாடியேவா? ஆமா. அப்படியானால் உங்க வாழ்க்கையை உண்மையிலே கண்ட்ரோல் பண்றது யாரு? நீங்க எடுக்கிற முடிவுகள் உண்மையிலே உங்களுடையதுதானா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இதுக்கான பதில தேடி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல இறங்க போறோம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம விவாதிக்க போற ஆதாரங்கள் ப்ரூஸ் லிப்டன் எழுதிய த பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது இன்னைக்கு நாம ஒரு மிகப்பெரிய மருத்துவ புரட்சிய பத்தி பேச போறோம். ஒரு உண்மைய சொல்லணும்னா உங்க டிஎன்ஏ உங்க தலைவிதிய நிர்ணயிக்கிறது கிடையாது. ஓ, நிச்சயமாவா? அப்ப எது நம்ம வாழ்க்கையை நடத்துது? செல்கள்ல இருக்கிற சிக்னல்கள் தான். உங்க வாழ்க்கையோட 95%, அதாவது 95% வெறும் ஒரு ஆட்டோ பைலட் ப்ரோக்ராம் மூலமா தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ம், இந்த ஆட்டோ பைலட் விஷயத்தை நாம அன்றாட வாழ்க்கையிலேயே அனுபவிக்கிறோம். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க பல கிலோமீட்டர் காரை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆனா வழியில என்ன நடந்துச்சு, எப்படி கியர் மாத்துனீங்கன்னு எதுவுமே உங்க நினைவுல இருக்காது. கரெக்ட். ஆனா வண்டி பாதுகாப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கும். அந்த நேரத்துல காரை ஓட்டுனது யாரு? அதுதான் அந்த 95% ஆட்டோ பைலட். நாம பல வருஷமா டிஎன்ஏ தான் நம்ம வாழ்க்கையோட மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட். அது மாறவே மாறாதுன்னு ஒரு இரும்பு சட்டத்துக்குள்ள அடைபட்டு இருந்தோம். ஆனா புதிய உயிரியல் ஆய்வுகள் முற்றிலும் வேறொரு கோணத்தை முன்வைக்குது இல்லையா? கண்டிப்பா. நம்ம செல்கள் வெறும் இயந்திரங்கள் கிடையாது. அவை சிக்னல்களை உள்வாங்கி சூழலுக்கேற்ப தங்களை மாத்திக்கொள்ளும் திறன் படைத்தவை. இதத்தான் நாம இன்னைக்கு முழுமையா உடைக்க போறோம். நேயர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கடின உழைப்பு செலுத்தினாலும் சில நேரங்கள்ல ஏன் தோல்வி அடையறீங்க தெரியுமா? ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை மிஸ் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த அலசலோட 15வது நிமிஷத்துல நாம பேச போற அந்த பயாலஜிக்கல் ரீசெட் பட்டன், அதாவது உயிரியல் ரீசெட் பட்டன் பத்தி பெரும்பாலானவங்க தெரிஞ்சுக்க தவறிடுறாங்க. அந்த ரகசியத்தை நாம இன்னைக்கு வெளிப்படுத்த போறோம். நம்ம நம்பிக்கைகளும் சுற்றுப்புறமும் நம்ம உடலை எப்படி பிசிக்கலாவே மாத்துதுன்னு ஆழமா பாப்போம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த 95% ஆட்டோ பைலட் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க நாம முதல்ல அடிப்படைகள்ல இருந்து தொடங்கலாம். நம்ம உடலோட அடிப்படை அழகான செல்களை பத்தி பாப்போம். பள்ளிகள்ல நாம என்ன படிச்சிருப்போம்? ஒரு செல்லோட மூளை அப்படிங்கிறது அதோட மையத்துல உள்ள உட்கரு, அதாவது நியூக்ளியஸ், டிஎன்ஏ இருக்கிற இடம் தான் படிச்சிருக்கோம். இது தவறா? அதாவது இது அறிவியல்ல பல காலமா இருந்த ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனைய பத்தி சொல்றேன். சொல்லுங்க. என்யூக்ளியேஷன் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அதாவது ஒரு செல்லுல இருந்து அந்த உட்கருவை, நீங்க சொன்ன அந்த டிஎன்ஏவை முழுமையா வெளியே எடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம். டிஎன்ஏ எடுத்துட்டா அந்த செல் செத்துடணுமே. மூளை இல்லாத மனிதன் எப்படி இருப்பான்? ஆனா ஆச்சரியப்படும் விதமா அந்த செல் பல மாசங்களுக்கு உயிரோட செயல்படுது. நிஜமாவா? ஆமா. அது உணவை எடுத்துக்குது, கழிவுகளை வெளியேற்றுது, பக்கத்துல உள்ள மத்த செல்களோட தகவல் பரிமாற்றம் கூட செய்யுது. வாவ். உட்கரு இல்லாமலேயே ஒரு செல் இவ்வளவு வேலைகளை செய்யுதுன்னா செல்லோட மூளை டிஎன்ஏ கிடையாது அப்படிங்கறது தெளிவாகுது இல்லையா? அப்படியா? மூளை இல்லாம ஒரு உடல் வேலை செய்யுதா? அப்போ அந்த செல்லுக்கு தேவையான கட்டளைகளை வழங்குறது யாரு? செல்லோட உண்மையான மூளை எது? செல்லோட உண்மையான மூளை அதோட செல் சவ்வு தான், அதாவது செல் மெம்பரேன். செல் சவ்வுன்னா செல்லோட வெளிப்பகுதி தோலா? அது மூளையா செயல்படுதா? கரெக்ட். இந்த செல் சவ்வு எப்படி வேலை செய்யுதுன்னா கம்ப்யூட்டர்கள்ல இருக்கிற சிப்பு போல. இத லிக்விட் கிறிஸ்டல் செமிகண்டக்டர் அப்படின்னு அழைப்பாங்க. செமிகண்டக்டரா? ஆமா. இந்த சவ்வுக்குள்ள ஆயிரக்கணக்கான ரிசப்டர் புரோட்டீன்கள் இருக்கு. இவை ஒரு ஆண்டனா போல செயல்பட்டு செல்லுக்கு வெளியே சுற்றுப்புறத்துல இருக்கிற சிக்னல்களை உள்வாங்குது. அதாவது என்விரான்மெண்டல் சிக்னல்ஸ் உள்வாகுதா? எக்ஸாக்ட்லி. இந்த சிக்னல்கள் தான் செல்லுக்குள்ள எந்த மரபணு, அதாவது எந்த ஜீன் ஆன் ஆகணும், எது ஆஃப் ஆகணும்னு கட்டளையிடுது. இது ஒரு டிவி உதாரணத்தோட பொருத்தி பார்க்கலாமான்னு பாருங்க. சொல்லுங்க. டிவி பெட்டிக்குள்ள எத்தனையோ வயர்கள், சர்க்கியூட் போர்டுகள் இருக்கலாம். அதுதான் நீங்க சொல்ற டிஎன்ஏ அல்லது ஹார்ட்வேர். கரெக்ட். ஆனா அந்த டிவி என்ன நிகழ்ச்சியை ஒளிபரப்பணும் அப்படிங்கறத டிவியோட உள்ள இருக்கிற பாகங்கள் முடிவு செய்யறதில்ல. வெளியில இருந்து ஆண்டனா வழியா வர சிக்னல் தான் என்ன சேனல் ஓடணும்னு முடிவு செய்யுது. அப்படிதானே? ரொம்ப துல்லியமான ஒப்புமை.
டிவியோட ஆண்டனா சிக்னலை வாங்க படமா காட்டுறது போல செல்களோட ரிசெப்டர்கள் வெளியிலிருந்து வர்ற சிக்னலை வாங்கி செல்லோட நடத்தையை உருவாக்குது. ஓ, அப்போ அந்த சிக்னல்கள் எங்கிருந்து வருது? நீங்க வாழும் சூழல், நீங்க சுவாசிக்கும் காற்று, உண்ணும் உணவு மற்றும் எல்லாத்தையும் விட முக்கியமா உங்க எண்ணங்கள். எண்ணங்களா? ஆமா, உங்க மூளை என்ன நினைக்குதோ அது சிக்னலா மாதிரி செல்களை தாக்குது. இது ஒரு மிகப்பெரிய திறவுகோள். சுற்றுப்புற சிக்னல்கள் தான் செல்ல புரோகிராம் செய்துன்னு சொல்றீங்க. சரி, ஒரு சராசரி மனிதனோட வாழ்க்கையை எடுத்துப்போம். சொல்லுங்க. இன்னைக்கு நம்மில் பலருடைய சுற்றுப்புறம் அமைதியா இல்ல. இஎம்ஐ கட்டணுமேங்கிற பயம், ஆபீஸ்ல டெட்லைன் பத்தின மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், இப்படி எப்போதுமே ஒருவித பயத்துல தான் வாழ்றோம். ஆமா, அது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த பயம் அப்படிங்கிற சிக்னல் செல்லுக்கு போகும்போது உடலுக்குள்ள பிசிக்கலா என்ன நடக்குது? உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா செல்கள் ஒரே நேரத்துல வளர்ச்சி, அதாவது growth, மற்றும் பாதுகாப்பு, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆகிய 2 நிலைகள்லயும் செயல்படவே முடியாது. ஓ, ஏதாவது ஒண்ணுதான் முடியுமா? ஆமா, இது ஒரு முக்கியமான விதி. மனித உடல்ல HPA ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இத கண்ட்ரோல் பண்ணுது. HPA ஆக்சிஸ்னா? ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரி அட்ரினல் ஆக்சிஸ். இப்போ பழங்காலத்துல காடுகள்ல வாழ்ந்தப்போ ஒரு சிங்கம் நம்மள துரத்துதுன்னு வைப்போம். மூளை உடனே HPA ஆக்சிஸ முடுக்கிவிடும். நாம ஃபைட் ஆர் ஃப்ளைட், போராடு அல்லது ஓடு நிலைக்கு மாறுவோம். அந்த நேரத்துல உடலோட முன்னுரிமை என்ன? எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடணும். ஓடுறதுக்கு கை காலுகளுக்கு அதிக எனர்ஜி தேவையே. அதான் விஷயம். அந்த எனர்ஜிக்காக மூளை என்ன செய்யும் தெரியுமா? நமது உள்ளுறுப்புகளான வயிறு, குடல் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை பெருமளவு குறைச்சிட்டு அதை கை கால்களுக்கு அனுப்பிடும். ஓ வாவ்! அதாவது செரிமானம் மற்றும் செல்லுலார் வளர்ச்சி முழுமையா நிறுத்தப்படுது. ஒரு சிங்கம் துரத்தும் போது உங்க உடலுக்கு செல்களை புதுப்பிக்கிறதோ நோயை எதிர்த்து போராடுறதும் முக்கியமல்ல, ஓடுறதுதான் முக்கியம். எனக்கு ஒரு நிமிஷம் திகைப்பா இருக்கு. அதாவது நான் என் ஃபைனான்ஸ் பத்தியோ அல்லது லோன் பத்தியோ பயப்படும் போது ஒரு பழங்காலத்து மனிதனை சிங்கம் துரத்தும் போது உடல்ல என்ன ரசாயன மாற்றம் நடக்குமோ அதே பிசிக்கல் மாற்றம் தான் என் உடல்லயும் நடக்குதுன்னு சொல்றீங்களா? எந்த சந்தேகமும் இல்ல. 100க்கு 100% அதேதான் நடக்குது. அப்போ என்னுடைய நிரந்தரமான மன அழுத்தம் என் உடலோட வளர்ச்சியை பிசிக்கலாவே தடுத்து நிறுத்துதா? கண்டிப்பா. சிங்கம் துரத்துறது சில நிமிஷங்கள் தான். தப்பிச்ச பிறகு உடல் மீண்டும் வளர்ச்சி நிலைக்கு திரும்பிடும். ரிலாக்ஸ் ஆயிடும். ஆனா இன்னைக்கு நாம அனுபவிக்கிற பணம் பத்தின பயம் அல்லது அலுவலக மன அழுத்தம் அப்படிங்கிறது 24 மணி நேரமும் இருக்கு. நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே. வீரர்கள் கெட் செட் அப்படின்னு சொன்ன உடனே தசைகள் முறுக்கேறி எனர்ஜியை திரட்டி ஓட தயாரா இருப்பாங்க. ஆமா, அந்த டென்ஷன் இருக்கும். ஆனா கோ அப்படிங்கிற சிக்னல் வராமலேயே பல மணி நேரம் அவங்க அதே நிலையில இருந்தா அவங்க உடல் என்ன ஆகும்? ரொம்ப சோர்வடைஞ்சு கீழே விழுந்துருவாங்க. எக்ஸாக்ட்லி. நாம கவலைகளாலும் பயத்தாலும் எப்போதுமே மூளைய கெட் செட் நிலையிலேயே வச்சிருக்கோம். அந்த மன அழுத்த சிக்னல்கள் தொடர்ந்து வரும்போது உடல் பாதுகாப்பு மோட்லயே தங்கிடுது. ஓ, அதனால செல்கள் வளர முடியறது இல்லையா? ஆமா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போய் நோய்கள் எளிதா தாக்குது. மன அழுத்தம் உடலுக்கு இவ்ளோ பெரிய உயிரியல் விளைய தருதுன்னு தெரிஞ்ச பின்பும் நாம ஏன் தொடர்ந்து அதிலே சிக்கிக்கிறோம்? இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். இனிமே நான் கவலைப்பட மாட்டேன்னு நினைச்சாலும் அடுத்த நாளே மீண்டும் அதே கவலை ஏன் வருது? இதிலிருந்து வெளியே வருது அவ்வளோ கஷ்டமா? இதுக்கு காரணம் உங்களுடைய விழிப்பு மனம் கிடையாது. உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற 95% புரோகிராமிங். ஓ, அந்த ஆட்டோ பைலட். ஆமா, நம்ம மூளையோட செயல்பாட்டை 2ஆ பிரிக்கலாம். 5% விழிப்பு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட். 95% ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். உங்க விழிப்பு மனம் அப்படிங்கிறது உங்க ஆசைகள், உங்கள் லட்சியங்கள், நான் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம். சரி. ஆனா உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்க பழக்க வழக்கங்களையும் கண்ட்ரோல் பண்றது அந்த 95% ஆழ்மனம் தான். சரி, இந்த 95% ஆட்டோ பைலட்டை யாரு ப்ரோக்ராம் செஞ்சது? இது எப்போ என் மூளைக்குள்ள இன்ஸ்டால் ஆச்சு? இதுதான் ரொம்ப அதிர்ச்சியான பகுதி. ஒரு குழந்தை பிறந்தது முதல் 7 வயது வரை அதோட மூளை தீட்டா ஸ்டேட், அதாவது தீட்டா ஸ்டேட் என்ற அலைவரிசையில செயல்படுது. தீட்டா ஸ்டேட்னா என்ன? இந்த தீட்டா நிலை அப்படிங்கிறது ஒரு வகையான ஹிப்னாட்டிக் நிலை. இந்த 7 வருஷங்கள்ல ஒரு குழந்தை தர்க்க ரீதியா லாஜிக்கலா எதையும் சிந்திக்காது. ஓ, அப்படியே உள்வாங்கிக்குமா? ஆமா, அது ஒரு ஸ்பாஞ்ச் போல சுற்றுப்புறத்துல உள்ள எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சுக்கும். பெற்றோர்கள் பேசுறது, குடும்ப சூழல், சமூகத்தோட நம்பிக்கைகள் எல்லாமே நேரடியாக ஆழ்மனதுல எந்த ஃபில்டரும் இல்லாம டவுன்லோட் செய்யப்படுது.
அப்படியானால் ஒரு குழந்தை வளரும்போது அதோட பெற்றோர்கள் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், நாமெல்லாம் பெரிய ஆளாக முடியாது அப்படின்னு பேசிக்கிறத கேட்டா அது வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிற மாதிரி டைரக்டா ஆழ்மனதுல பதிவாகிடுதா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த 7 வயசுக்குள்ள நடக்கிற டவுன்லோட் தான் உங்க வாழ்நாள் முழுவதுமான 95% ஆட்டோ பைலட் ப்ரோக்ராம். வாவ். நிறைய பேர் ரொம்ப கடினமா உழைப்பாங்க, ஆனா வெற்றி அடைய மாட்டாங்க. ஏன்? ஏன்? உங்க 5% விழிப்பு மனம் நான் பெரிய பிசினஸ்மேன் ஆவேன்னு நினைச்சு உழைக்கும். ஆனா உங்க 95% ஆழ் மனதுல பணம் என்பது கெட்ட விஷயம் அல்லது உனக்கு தகுதி இல்ல அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆஹா. ஒரு 5% சக்தி 95% சக்தியை எதிர்த்து எப்படி ஜெயிக்க முடியும்? உங்க ஆழ்மனம் உங்க வளர்ச்சியை தடுத்து பழைய நிலைக்கே உங்களை கொண்டு வந்துடும். இது எப்படின்னா, இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒரு ஜூக் பாக்ஸ் அல்லது ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்கு. நல்ல உதாரணம். அந்த மிஷின்ல ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த பாட்டு பிடிக்கலன்னு நான் ஜூக் பாக்ஸை உதைச்சாலோ அல்லது அதை பார்த்து கத்துனாலோ பாட்டு மாறிடுமா? மாறாது. கண்டிப்பா மாறாது. நான் என்னுடைய வில் பவரை, அதாவது மன உறுதியை பயன்படுத்துறது அப்படிங்கிறது மெஷின் கிட்ட கத்துறதுக்கு சமம். ஏன்னா ஜூக் பாக்ஸ்க்கு லாஜிக் புரியாது, பிளேலிஸ்ட மாத்தி ஆகணும். கரெக்டா? வில் பவர் அப்படிங்கிறது உங்க 5% விழிப்பு மனதோட ஆயுதம். அதை வச்சுக்கிட்டு 95% மெஷினோட வாதாடுறதால எந்த பயனும் இல்ல. டேப்பை எடுத்துட்டு புதிய ரெக்கார்டை வைக்கணும். சரி, வில் பவர் மட்டும் பத்தாது அப்படின்னா என்னுடைய விழிப்பு மனம் எப்படி எனது உடலையும் வாழ்க்கையும் மாத்துறது? இங்கதான் நாம குவாண்டம் இயற்பியலுக்குள்ள, குவாண்டம் பிசிக்ஸ்குள்ள நுழையிறோம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். குவாண்டம் இயற்பியலுக்கும் என் எண்ணங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு தத்துவமா சரி. ஆனா என்னுடைய ஒரு எண்ணம் எப்படி ஏன் ரத்தத்தை மாத்தும்? நேர்மையா சொல்லணும்னா இது கேட்கறதுக்கு கொஞ்சம் மேஜிக் போலவோ அல்லது சூடோ சயின்ஸ் போலவோ இருக்கே. மூளையில தோன்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத எண்ணம் எப்படி என் நரம்புகள்ல ஓடுற திரவத்தை பிசிக்கலா மாத்துது? இது எப்படி சாத்தியம்? நீங்க இந்த கேள்வியை கேட்கறது ரொம்ப நியாயமானது. இது மேஜிக் கிடையாது. இது தூய்மையான நியூரோ கெமிஸ்ட்ரி மற்றும் குவாண்டம் பிசிக்ஸ். ஓகே, விளக்கமா சொல்லுங்க. பழைய நியூட்டனோட இயற்பியல் உடல ஒரு மெக்கானிக்கல் இயந்திரமா மட்டுமே பார்த்துச்சு. ஆனா குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுது? சக்தி, அதாவது எனர்ஜி தான் பருப்பொருளை, மேட்டரை கண்ட்ரோல் பண்ணுது. உங்க எண்ணங்கள் அப்படிங்கிறது வெறும் மாழை கிடையாது, அவை மூளையில உருவாகும் மின்காந்த சிக்னல்கள். இந்த சிக்னல்கள் எப்படி ரத்தத்தை மாத்துதுன்னு பாப்போம். கண்டிப்பா. உங்க மூளையில ஹைப்போதாலமஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுதான் உங்க எண்ணங்களை ரசாயனங்களா மாத்துற ஒரு ஃபேக்டரி. பெப்டைட்ஸ், ஹார்மோன்ஸ் மாதிரி ரசாயனங்களா? ஆமா. நீங்க ஒரு அன்பான விஷயத்த நினைக்கும்போது அல்லது உங்களை நீங்க பாதுகாப்பா உணரும்போது ஹைப்போதாலமஸ் டோபமீன், ஆக்சிடோசின் போன்ற வளர்ச்சி ரசாயனங்களை உற்பத்தி செஞ்சு ரத்தத்துல கலக்குது. ஓகே. நீங்க பயப்படும்போது, அடுத்த மாசம் எப்படி இஎம்ஐ கட்டுறதுன்னு நினைக்கும்போது மூளை கார்டிசால், ஹிஸ்டமைன் போன்ற மன அழுத்த ரசாயனங்களை ரத்தத்துல கலக்குது. புரியுது. ரத்தம் அப்படிங்கிறது உங்க செல்களுக்கு போற உணவு. ஆக உங்க எண்ணங்கள் மாறும்போது ஹைப்போதாலமஸ் உங்க ரத்தத்தோட வேதியிலைய, பிளட் கெமிஸ்ட்ரிய உடனுடனா மாத்துது. ரத்தம் மாறும்போது உங்க செல்களோட நடத்தையும் முழுமையா மாறுது. ஓ, என் எண்ணம் மூளை மூலமா ஒரு ரசாயனமா மாற்றப்பட்டு அந்த ரசாயனம் ரத்தத்துல கலந்து செல்களை சென்றடையுது. இது ஒரு தெளிவான உயிரியல் சங்கிலி. ஆமா, இதுக்கு மிக சிறந்த உதாரணம் மருத்துவ உலகத்துல நாம பாக்குற பிளேசிபோ எஃபெக்ட். பிளேசிபோ எஃபெக்ட். அதாவது ஒரு நோயாளிகிட்ட இது மிக சிறந்த மருந்துன்னு பொய் சொல்லி வெறும் சக்கர மாத்திரையை கொடுத்தாலும் அவங்க குணமாயிடுவாங்களே, அந்த முறை தானே? அதேதான். அங்க சக்கர மாத்திரை நோயை குணப்படுத்தல, நான் இந்த மருந்தால குணமடைஞ்சிடுவேன் அப்படிங்கிற அந்த நோயாளியோட அசைக்க முடியாத நம்பிக்கை, அவரோட பிலீஃப் மூளையோட ஹைப்போதாலமஸை தூண்டி உண்மையான குணப்படுத்தும் ரசாயனங்களை ரத்தத்துல சுரக்கச் செய்யுது. வாவ். அந்த எனர்ஜி சிக்னல்கள் செல்களுக்கு போய் நோயை குணமாக்குது. மருந்துக்கு சக்தி இல்ல, அவரோட நம்பிக்கைக்கு தான் சக்தி இருந்துச்சு. அப்படியானால் நமது நம்பிக்கைகள், நமது பெர்செப்ஷன்ஸ், நமது ஜீன்களுக்கான பிசிக்கல் ஸ்விட்ச் போல செயல்படுதா? எக்ஸாக்ட்லி. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய அஹா மொமெண்ட். என் பரம்பரை வியாதியோ என் தாத்தாவுக்கு இருந்த பிரச்சனைகளோ என் தலையெழுத்து கிடையாது. ஜீன்கள் அப்படிங்கிறது வெறும் ப்ளூ பிரிண்டுகள். அதை ஆன் அல்லது ஆஃப் செய்யறது ஏன் நம்பிக்கைகள் உருவாக்குற இந்த ரசாயன சிக்னல்கள் தான். நீங்க அதை துல்லியமா பிடிச்சிட்டீங்க. இதுதான் த பயாலஜி ஆஃப் பிலீஃப். நீங்க உங்க உடலோட அடிமை இல்ல, நீங்க தான் அதோட மாஸ்டர் புரோகிராமர்.
சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். தொடக்கத்துல நான் குறிப்பிட்ட அந்த 15வது நிமிஷம் இதுதான். ஆமா, அந்த தீர்வுகள். நம்பிக்கைகள் தான் உடலை மாத்துது, ஆழ்மனம் தான் ஆட்டோபைலட்டை இயக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த 95% ஆட்டோபைலட் ஆழ்மனதோட பிளேலிஸ்ட்டை எப்படி மாத்தி எழுதுறது? அந்த பயாலஜிக்கல் ரீசெட் பட்டன் என்ன? இதை எப்படி ஹேக் செய்யறது? புத்தகத்துல உள்ள ஆதாரங்களோட அடிப்படையில இதுக்கான தீர்வுகளை, அதாவது போனஸ் பயோ ஹேக்ஸ்களை நாம இப்ப பாப்போம். சொல்லுங்க. ஆழ்மனம் அப்படிங்கிறது பழக்கங்களோட தொகுப்பு. லாஜிக் பேசி அதை மாத்த முடியாது. அதை மாத்துறதுக்கு 3 விஞ்ஞானிபூர்வமான வழிகள் இருக்கு. முதலாவது பயாலஜிக்கல் ரீசெட் பட்டன், தீட்டா விண்டோ. தீட்டா விண்டோ. நம்ம குழந்தைய இருந்தப்போ 7 வயசு வரை மூளை இருந்த அதே ஹிப்னாட்டிக் நிலையா? பெரியவங்களுக்கு இது எப்படி சாத்தியம்? ஒரு பெரிய மனிதனுக்கு இந்த தீட்டா நிலை ஒவ்வொரு நாளும் 2 முறை இயற்கையாகவே வரும். எப்போ? நீங்க ராத்திரி தூங்குறதுக்கு முந்தைய 5 நிமிஷங்கள் மற்றும் காலையில முழிச்சு பிறகான 5 நிமிஷங்கள். அந்த அரைக்குற தூக்க நிலையில உங்களோட விழிப்பு மனம் ஓய்வெடுக்க தொடங்கிடும். ஆனா உங்க ஆழ்மனம் முழுமையா விழித்திருக்கும். ஓஹோ. மூளை தீட்டா அலைவரிசைக்கு மாறுற அந்த பொன்னான நேரத்துல உங்க காதுகள்ல பாசிட்டிவ் ப்ரோக்ராம்களை, அதாவது ஹிப்னோதெரப்பி அல்லது ஆட்டோ சஜஷன்களை கேட்கறதன் மூலமா எந்தவித தடங்களும் இல்லாம நேரடியா ஆழ்மனதுல புதிய எண்ணங்களை உங்களால விதைக்க முடியும். வாவ். அப்படியானால் தூங்க போறதுக்கு முன் செல்போன்ல தேவையில்லாத வன்முறை செய்திகளையோ சோகமான விஷயங்களையோ பார்க்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்ப புரியுது. கண்டிப்பா. நாம அறியாமலேயே நெகட்டிவ் விஷயங்களை ஆழ்மனதுல டவுன்லோட் செய்துகிட்டு இருக்கோம். சரி, 2வது வழி என்ன? 2வது வழி கான்ஷியஸ் ரெப்பிட்டிஷன், அதாவது தொடர்ச்சியான பயிற்சி. நரம்பியல் அறிவியல்ல ஹெப்பியன் லூப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹெப்பியன் லூப்பா? ஆமா, நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். அதாவது ஒரு புதிய விஷயத்த மீண்டும் மீண்டும் செய்யும்போது மூளையில புதிய நரம்பு பாதைகள் உருவாகுது. இத ஹாபிச்சுவேஷன்னு சொல்லுவாங்க. பழைய ரெக்கார்டுகளை அழிச்சு புதிய புரோகிராம உருவாக்குறது இதுதான். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? நீங்க முதல்ல கார் ஓட்ட பழகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? எந்த கியர், எப்போ பிரேக்னு விழுப்பு மனதால போராடினீங்க. ஆமா, ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஆனா தினமும் ஓட்டி பழகியத்தின் அந்த நரம்பு பாதைகள் வலுவடைஞ்சு அது ஆழ்மனதுல பதிஞ்சு ஆட்டோ பைலட் ஆகிடுச்சு இல்லையா? கரெக்ட். அதே போல நீங்க வெற்றி பெறணும்னா வெற்றியாளரை போல தொடர்ந்து சிந்திக்கவும் செயல்படவும் பயிற்சி செய்யணும். ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்களே, அது வெறும் மோட்டிவேஷனல் டயலாக் கிடையாது. அது உயிரியல் ரீதியா 100க்கு 100 உண்மை. ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யறது செல்களை மறுசீரமைக்குது, ஹெப்பியன் லூப்பை உடைச்சு புதிய பாதையை உருவாக்குது. சரி, 3வது ஹேக் என்ன? 3வது மற்றும் மிக வேகமான வழி எனர்ஜி சைக்காலஜி அல்லது ஹார்ட் பிரெயின் கொஹீரன்ஸ், அதாவது இதய மூளை ஒருங்கிணைப்பு. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கே. ஆமா, நாம ஏற்கனவே பார்த்தோம், பயம் என்ற சிக்னல் வரும்போது உடலோட எனர்ஜி முழுவதும் கை கால்களுக்கு போயிடுதுன்னு. இந்த எனர்ஜி சைக்காலஜி முறைகள்ல உதாரணமா EFT டேப்பிங் அல்லது கொஹீரண்ட் பிரீதிங் போன்ற பயிற்சிகள் மூலமா நம்ம என்ன செய்யறோம்னா, நமது உடல்ல உள்ள எனர்ஜி பாதைகளை பயன்படுத்தி அந்த மன அழுத்த சிக்னல்களை பாதியிலே துண்டிக்கிறோம். ஓ, அந்த ஸ்ட்ரெஸ் லூப்பை கட் பண்றோமா? எக்ஸாக்ட்லி. மூளைக்கும் இதயத்துக்கும் இடையே ஒரு ஒத்திசைவை உருவாக்கி ஆழ்மனதுல பல வருஷமா வேரூன்றி இருக்கிற சுய தடைகளை, செல்ஃப் சாபட்டாஜிங் பிலீஃப்ஸை உடைச்சு செல்களுக்கு நேரடியாக வளர்ச்சி சிக்னல்களை அனுப்புறோம். அதாவது மூளையில ஓடிக்கிட்டு இருக்கிற பழைய ஜூக் பாக்ஸ் பிளேலிஸ்ட ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலம் குறுக்கிட்டு நேரடியாக ஹேக் செஞ்சு மாத்துறது போல. மிகச்சரியா சொன்னீங்க. உங்க எண்ணங்களை மாத்துறது உங்க ரத்தத்தோட வேதியியலை மாத்துது. ரத்தத்தோட வேதியியல் உங்க செல்களோட சூழலை மாத்துது. செல்கள் அந்த புதிய சூழலுக்கேற்ப தனது மரபணுக்களை மாற்றியமைக்குது. வாவ். ஆக நீங்க வெறும் தசைகளாலும் எலும்புகளாலும் ஆனவர் கிடையாது. நீங்க உங்க உடலை ஒவ்வொரு நொடியும் உருவாக்குற, மாற்றியமைக்கிற மாஸ்டர் புரோகிராமர். நேர்களே, இது எவ்வளோ பெரிய விடுதலைன்னு வச்சு பாருங்க. நாம நமது பரம்பரை ஜீன்களோட பலிகடாக்கள் கிடையாது. இது ஏதோ தத்துவார்த்தமான பேச்சு இல்லை, இது அறிவியே. நமது விதியே மாற்றி எழுதுற வல்லமை நம் ஒவ்வொருத்தரோட எண்ணங்களுக்கும் இருக்கு. உண்மைதான். அறிவியலாளர் டாக்டர் ஸ்டீவ் கோல் கூறிய ஒரு அற்புதமான வரியை இங்க நான் நினைவு கூற விரும்புறேன். செல் என்பது அனுபவங்களை உயிரியலாக மாற்றும் ஒரு இயந்திரம். அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது நாம்லாம். நீங்க உங்க அனுபவங்களை செதுக்கிற சிற்பி. ஆக நேயர்களே, நாம சிந்திக்க வேண்டிய நேரம் இது. உங்க மனசுல இப்போ எந்த பழைய பாட்டு ஆட்டோ பைலட்ல ஓடிக்கிட்டு இருக்கு? வறுமையா, நோயா, தோல்வியா, என்னால் முடியாது அப்படிங்கிற பயமா?
இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்கச் செல்ற அந்த தீட்டா விண்டோல உங்க ஆழ்மனதோட பிளேலிஸ்ட்ல எந்த புதிய பாட்டை ப்ரோகிராம் செய்ய போறீங்க? இது அவங்களே சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான கேள்வி. நேயர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த தி பயாலஜி ஆஃப் பிலீஃப் உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் ஐகானை தட்டி ஹைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த டீப் டைவ் வீடியோவில் சந்திப்போம். இது கிக்ஸ்பாக் லேப். ராக்கெட் ஃபயர்.